வணக்கம். இந்த உலகம் எவ்வளவு அழகான உலகம். "எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா." யாரு? பாரதி சொல்றாரு. வறுமையில தான் கஷ்டப்பட்டாரு. அவர் அரசாங்கங்கள்லாம் கடுமையா தண்டிக்கிறதுக்கு முயற்சித்தன. ஆனாலும் கூட அவரு மகிழ்ச்சியான உலகத்த தனக்குள்ள உருவாக்கிட்டார். இன்னைக்கு நெனச்சு பாருங்க, இந்த பேண்டமிக் டேன்னு சொல்லக்கூடிய அந்த கொரோனால கூட நாம இவ்வளோ கஷ்டப்பட்டோமான்னு தெரியல. ஏன்னா, அது சில நாட்ல வந்துச்சு, சில நாட்ல இல்ல. ஆனா, இன்னைக்கு 2 நாடுகளுக்கு இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் அவங்களோட போலங்க. நம்ம வீட்டு சமையக்கட்டு வரைக்கும் வந்துருச்சு. அதான் கவலையா இருக்கு. சாப்பிட போற ஹோட்டல் உள்பட, "தோசை இருக்குங்களா?" அப்படின்னு கேட்டா, "இல்லங்க, இதுதான் இருக்கு." அப்படின்னா நம்ம சாப்பிட்டு வர வேண்டியிருக்கு. இப்ப இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? ஏன்னா உங்களுக்கு தோசை இல்லன்னா அது பெரிய விஷயமா? அப்படி சொல்லாதீங்க. பயணப்படுற போது களைப்பு ஏற்படுறப்ப அதுக்கான உணவு கிடைக்க சில சிரமங்கள் இருக்குன்னு சொன்னா காரணம் என்ன? இந்த யுத்தத்துக்கான காரணம் மனிதர்களுடைய ஈகோ முக்கியமா. நான் பெரியவனா, நீ பெரியவனா? இந்த இந்த பிரச்சனை. நான் சொன்னபடி தான் நீ கேட்கணும். பெரிய அண்ணன் சொல்றாரு. நீ யார் எங்கள கட்டுப்படுத்த? இப்படி உலக நாடுகள் கேட்குது. இதுக்கு இடையில என்ன அப்படின்னா, நான் சொன்னபடி கேட்கலைன்னா நான் தாக்குவேன். அவங்களோட யாரும் தொடர்பு வச்சுக்கக்கூடாது. இது கேட்குறப்பயே எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் ஒரு சிரிப்பா இருக்குது. என்னது இது? நான் யாரோட வியாபாரம் பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றதுக்கு நீ யாரு? பொது நன்மை கருதி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாங்க. அந்த இடத்துல நியூக்ளியர் போன்ற வெப்பன்ஸ் உருவாக்குனா, அது உலகத்துக்கு ஆபத்து. சொல்றவர்ட்ட இருக்கு. அதான் ஆச்சரியம். நான் வச்சுக்கலாம், நீ வச்சுக்கிற கூடாது. ஒரு பெரிய தலைவர்ட்ட ஒரு பேட்டியில கேட்குறாங்க. "நீங்க ஏன் ஆயுதம் வச்சிருக்கீங்க?" அப்படின்னு. அவர் ரொம்ப சாதாரணமா சொன்னார். "நான் எதிரிய கொல்றதுக்காக வச்சிருக்கல. என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இப்ப காட்டுக்குள்ள போறப்போ ஒரு கம்பு எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கங்களேன், யாரையும் அடிக்கிறதுக்காக இல்லங்க. ஏதாவது பூச்சிப்பட்டை வந்துச்சுன்னா அப்படி விலக்கி விட்டு அது போறதுக்கு வேணுமா இல்லையா? அதுக்காக தான். போர் வேணுங்கிற இந்த கோபமும், வேகமும், வெறியும் இடிஞ்சு விழக்கூடிய கட்டடங்களும், உயிர கையில பிடிச்சுட்டு ஓடுற குழந்தைகளும், மக்களும் எப்படிங்க திருப்பி கிடப்பாங்க? சண்டைன்னா கிழியாத சட்டை உண்டா? அப்படிலாம் பேசக்கூடாது. அது ஏதோ நகைச்சுவைக்காக சொல்லலாம். "யாரொடும் பகை கொள்ளலம் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது." இது எங்க வர்ற பாட்டு தெரியுங்களா? எந்த வரி தெரியுங்களா? கம்பராமாயணத்தில ராமன் பதவியேற்க போறார். இத்தனைக்கும் ராமன் உத்தமமானவர். அந்த உத்தமமான ராமர் பதவியேற்க போறப்ப, அவருடைய குலகுருவான வசிட்டர் சொல்றாரு, "ராமா நீ பதவியேற்று பெரிய ப தகுதியோடு இருக்க போற. ஆனா அப்பவும் கூட நீ போர் செய்யாதப்பா. அப்படி செய்யலைன்னா, போர் செஞ்சா தான் உனக்கு பெருமையா? இல்ல. போர் செய்யாம இருந்தாலும் உனக்கு பெருமை வரும். உன்னுடைய புகழ் எங்கும் பரவும்." இப்படி யோசிச்சு பாருங்க. கலிங்க போர்ல ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கூட, அதுக்கு பிறகு அசோகர் போர் செய்யலைங்கிறதுனால தானங்க அவர் இன்னைக்கு வரைக்கும் போற்றுறோம். நம்முடைய நாட்டு இதில கூட அசோக சக்கரம்னு வச்சிருக்கோமே. போர நிறுத்தினதுனால தான் அவருக்கு பெருமைங்க. அந்த காலத்து புலவர்கள் 2 அரசர்கள் சண்டை போடுறப்ப போய் நடுவுல நின்னு தடுத்துருக்காங்கங்க. சந்து செய்வித்தல்னு அதுக்கு பேரு. அப்ப அதில யுத்தத்திலயும் ஒரு நியாயம் இருந்தது அந்த காலத்தில. ஒரு மன்னன் சொல்றான், "நான் என்னுடைய அம்பு வருது. நோயாளிகள், முதியவர்கள், குழந்தைகள், தாய் தந்தையருக்கு பிதிர்க்கடன் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு பையனா இருக்கக்கூடியவங்கலாம் விலகி போயிருங்க. நான் உங்களோட சண்டை போட வரல. நும்மரன் சேர்மின் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாட்டு வருது. இது யுத்தம். ஆற்றங்கரையில யுத்தம் பண்ணாங்க ஊருக்கு வெளியில. தண்ணீர் இருக்கும், காயங்கள கழுவலாம். வெண்ணாற்றங்கரை போர் நம்ம பார்க்குறோம் எல்லாமே. இதெல்லாம் இருந்தது இங்க. அது மட்டும் இல்ல, முந்தி அதிகமா போனா ஒரு ரம்புல ஒருத்தன் சாவாங்க. ஒரு கத்தியில 4 பேர வெட்டி வீழ்த்தலாம். ஆனா இன்னைக்கு கொத்து மாரி குண்டுகள் எறியப்படுதுங்க. அப்படியே உடம்பே சிதைக்கிற அளவுக்கு வருது. வியட்நாம் போர்ல ஒரு குழந்தை உடம்பு தீப்பற்றி எரிய ஓடுற மாரி ஒரு படத்த நீங்க பார்த்துருப்பீங்க. உலக புகழ் பெற்ற படமா இருக்கலாம் அது. அந்த படத்தால என்ன பெருமை? அத எடுத்தவருக்கு வேணா பெருமையா இருக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுல்ல. அதானே வேணும். அப்ப நம்ம சொல்றோம். நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. எங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியுமான்னு. இல்ல. யாரா இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம் தாங்க. போர் முனையில உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த அந்த வீரர்கள், இவங்க நிலைமைய நெனச்சு பாருங்க. சென்னையில ஒரு முறை நான் ஏர்போர்ட்ல பாம்பே போறதுக்கு நின்னுட்டுருந்தேன். அப்போ ஒரு 5, 6 பேர் இளைஞர்கள் அப்படியே அவங்கள பார்த்தோனே மிலிட்ரி சோல்ஜர்ஸ் மாரி இருந்தது. தமிழர்களுங்க. எல்லாரும் எங்கூட ஃபோட்டோ எடுக்கணும்னாங்க. நான் தானங்க உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்டின்னேன். இல்ல நாங்க பனி பிரதேசத்தில உட்கார்ந்துருக்கப்ப எல்லை பகுதியில கொட்டும் பனியில இப்படி மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கப்ப, எங்க கையில துப்பாக்கி, மேல அந்த கத்தி பேனட் இருக்கும். அப்ப காதுல நாங்க வச்சு உங்களுடைய இது கேட்போம்.
எங்களை அறியாமல் மனமகிழ்ச்சியும் உள்ளூரில் இருக்க மாதிரியும் தோன்றும் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப, அந்த காத்திருக்கிற போது அந்த எல்லையில் நள்ளிரவு நேரம், இப்போ விடியற்காலை நேரம், இப்படி நேரங்களெல்லாம் அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் நம்ம நிலைமை என்னங்க ஆகுறது? எந்த நாடாக இருந்தாலுங்க யுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு பழகுவோம். சண்டை போட்டு தான் ஆகணும்னா எதுக்காக சண்டை போடணும்? மிருகத்தோட சண்டை போட்டான் மனுஷன், அப்புறம் அதுகளெல்லாம் ஒழிச்சான். ஒவ்வொன்றா இப்போ இயற்கையோட சண்டை போட்டான் மனுஷன், அதுகளெல்லாம் சரி பண்ணான். இப்போ அவனுக்கு யார் ஆள் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் மனுஷனோட மனுஷன் சண்டை போட ஆரம்பிச்சான். மனுஷன் கூட கிடையாது, இப்போ எந்திரத்தோட போட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பட்டணம்னா எல்லாரும் வெடித்து செதற மாதிரி இருந்தால் இது என்ன யுத்தம்? அதனால் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேங்கிற மாதிரி வேண்டாம்ங்கிறது ஒரு செயல்பாடுங்க. எல்லாருக்கும் நல்லது தானே. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன். சேர்ந்து வாழ பழகி கொண்டு அந்த உலகம் நமக்கு மட்டுமா சொந்தம்? நுண்ணுயிருக்கும் சொந்தங்க. இந்த நுண்ணுயிர்களுக்கெல்லாம் தெரியுமா நம்மளை ஏன்டா கொள்றாங்கன்னு? பறவைகள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், சப்மரின் ஒன்று வெடித்து செதறனா பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனும் போயிடுது இல்லைங்களா? ஏவுகணைகள் கடலுக்கடியில் போய் இப்போ கப்பலை பழக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ஆயில் கொட்டுச்சுன்னா எம்பிட்டு உயிரினங்கள் போயிடுது. எனவே மனிதர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பை விடணுங்க. உலகம் நல்லா இருந்தால் தான் நல்லது. நல்ல உலகத்தை பார்க்கணும், போர் இல்லாத உலகத்தை பார்க்கணும். போரும் அமைதியும் சொல்லி லியோ டால்ஸ்டாய் எழுதினார், வார் அண்ட் பீஸ். அதெல்லாம் படித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அமைதி என்பது கிடைக்க முடியாத ஒன்று, உலகமும் கிடைக்க முடியாத ஒன்று. இன்னொரு உலகத்தை நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்? இது அறிவுரைலாம் நினைக்காதீங்க. அவர் என்ன பூமரங்கள் மாதிரிங்க அறிவுரை சொல்கிறாருன்னு. அறிவுரை இல்லைங்க, நானும் பாதிக்கப்பட்டிருப்பேன்ல, நினச்சி பாருங்கள். அந்த பாதிப்புகள் எல்லாருக்கும் வரக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். போர் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் தரும் சீராகும். போர் இல்லாததே சீர். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.